ஹாய் வணக்கம். வாழைக்காய் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. முதல்ல வாழைக்காய் இப்படி கட் பண்ணிக்கோங்க. குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. ஒரு விசில் விட்டிங்கனாவே போதும், ஒன்றுலேயே நல்லா வெந்துடும். அது மேல் தோலை உரித்து இப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கடலப்பருப்பையும் ஊற வச்சு லைட்டாக தண்ணியில் அலசிட்டு கடலப்பருப்பையும் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், எண்ணெய் ஊற்றி வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. கடலப்பருப்பு நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், கடுகு, உளுத்தம் பருப்பு, எண்ணெய் ஊற்றி கடுகு போடுங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சோடனே கருவேப்பிலை போடுங்க. கருவேப்பிலை, மல்லித்தலை இருந்தால் ரெண்டும் சேர்ந்து போட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். பச்சை மிளகா 2-3 கட் பண்ணி போட்டுக்கோங்க. தேவையான உங்களுக்கு காரம் சேர்த்துக்கோங்க. 3 கட்டில் 4 போட்டுக்கோங்க. நான் 3 தான் போட்டுக்கோங்க. பச்சை மிளகா நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம், சின்ன வெங்காயம் இருந்தாலும் போடலாம், ஆனால் பெரிய வெங்காயம் இருந்தாலும் போடலாம். சின்ன பெரிய வெங்காயம் இருந்தால் ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயம் இதெல்லாம் போட தேவையில்லை, இருந்தாலும் போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம் கொஞ்சம் சின்னதாக இருந்தால் கட் பண்ணி போட்டு நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. வாழைக்காய் யூஸ் பண்ணுறதுனால பூண்டு இஞ்சி பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா, அதை போட்டுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் வாழைக்காய் ஒரு சிலருக்கு சேராதுன்னு சொல்லுவாங்க. அதனால் பூண்டு இஞ்சி பேஸ்ட் போட்டுக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி சோம்பு, தேங்காய் அதான் ஆல்ரெடி பூண்டு இஞ்சி பேஸ்ட்டு போட்டுட்டோம். அதனால் பூண்டு இஞ்சி பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஆல்ரெடி வதங்கியாச்சு. பூண்டு இஞ்சி பேஸ்ட்டு போட கொஞ்சம் பச்சை வாசம் இல்லாத அளவுக்கு வதக்கிக்கோங்க. லைட்டாக மஞ்சள் பொடி வேணாலும் போட்டுக்கோங்க, வேண்டானாலும் விட்டுடலாம். கூட்டெல்லாம் கொஞ்சம் சிலர் கலராக வேணான்னு ஒயிட்டாக வேணும்னு நினைப்பாங்க. அதனால் காய் கலர் இல்லாமல் மஞ்சள் யூஸ் பண்ணிக்கிறது நல்லது தான். கடலப்பருப்பு வேக வச்சு அதை எடுத்து அதில் கொட்டிக்கோங்க. வாழைக்காய் பொடியே கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், அதை எடுத்து அதில் போட்டு நல்லா கிளறி விடுங்க. கடலப்பருப்பும் வாழைக்காவும் கலந்து வரட்டும். லைட்டாக மஞ்சள் பொடி நான் போட்டிருக்கேன். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. உப்பு கம்மியாக போட்டிங்கன்னா போதும், ஏன்னா கூட்டுங்கிறதுனால ரொம்ப அதிகம் சேர்த்துக்கிட்டால் உப்பு கறிக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. தேங்காய் அரைச்சி வச்சுருந்தாலும் அந்த சோம்பு, தேங்காய் திருவல் அதெல்லாம் போட்டு அரைச்சி அதை போட்டு ரெடிங்க. வாழைக்காய் கூட்டு செஞ்சு பாருங்கள்.